ஏன்னா ராசிக்கு 10ல உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் இருக்கு? புதன், சூரியன். ஸோ இப்போ மேஜரா ஏதாவது சேஞ்ச் இருக்கா, மேஜரா ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பாசஸ் கிட்ட இருந்து இல்ல உங்களுடைய வேலையாட்கள், அதாவது கூட இருக்க கொலீக்ஸ் இவங்க கிட்ட இருந்தா பெரிய சப்போர்ட்டை நீங்க எதிர்பார்த்துட்டு காத்திருந்தீங்கன்னா இருக்காதுங்க. அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட் உங்களுக்கு இந்த மாதம் இருக்காது. அதை கொஞ்சம் நீங்க மைண்ட்ல வச்சு கொஞ்சம் கால்குலேட் பண்ணி கொஞ்சம் நீங்க ஒர்க் பண்ணணும். தொழில் ரீதியா இருக்கவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? பிசினஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருமா? இல்ல நான் டாப் லெவல்ல வந்துருவேன், நல்லா இருக்கா? ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? ஏன்னா நிறைய சிம்மராசிக்காரங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுலயே கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பீங்க, பண்ணலாமா வேணாமா, இவ்வளவு பெரிய தொகையை கொண்டு போய் இங்க போட்டா நாளைக்கு லாஸ் ஆயிடுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு. பட் கவலைப்பட வேணாம். ஒரு வகையில இந்த ராகு உங்களுக்கு கெடுதல் பண்ணா கூட, ராகுன்றது வெளிநாட்டு கிரகம், ஃபாரின் கிரகம், வெளிநாட்டு கிரகம், வெளிநாட்டு வாழ் மக்கள். ஸோ ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க, சப்போஸ் நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க, வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா சூப்பரான மாதம். எதிர்பார்த்தத அதிக அளவுல பணம் நீங்க ஈட்டக்கூடிய ஒரு மாதம். சரி, ராகு எதுவுமே கெட்டதான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு நிழல். ராகு கேது அப்படின்றது ஒரு நிழல், ஷேடோ. அந்த ஷேடோ எது தனக்கேத்த மாதிரி கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலையை காமிச்சிடும். ஏதாவது ரூபத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை காமிக்கும்.